24ஆம் வருடம் முழுவதும் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து போஷித்து எல்லா விதமான நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் சம்பூர்ணமாய் கட்டளையிட்டபடினாலே ஆண்டவரை நாம் துதிக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் புத்தாண்டு வந்த உடனே நம்ம எல்லாருடைய மனதிலும் 2 காரியங்கள் இருக்கும். ஒன்று, கடந்த வருடத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள், பிரச்சனைகள், வியாதிகள், தேவைகள், வருத்தங்கள், இதெல்லாம் நம்முடைய கண் முன்னால் வரும். இரண்டாவது, இந்த புது வருஷம் எனக்கு எப்படிப்பட்ட வருடமாய் இருக்கும், ஆண்டவர் எனக்கு என்ன வாக்குத்தத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிற ஒரு சிந்தை. சங்கீதம் 65:11 வாசியுங்கள். 65:11. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்யக்கூடியவர். அவர் நன்மையானதை மாத்திரம் எப்பொழுதும் நமக்கு செய்யக்கூடியவராய் இருக்கிறார். தமக்கு பிரியமானவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார். ஆகவே வருஷத்தை அவர் எப்பொழுதும் நன்மையினாலே மாத்திரம் நிரப்புகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்றால் நாம போற வழிகள் எல்லாம் நெய்யா இருக்குமா? நெய் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஒரு செழிப்புக்கு அல்லது ஒரு ஆரோக்கியத்திற்கு ஒரு அடையாளமாக இந்த வார்த்தையை சங்கீதக்காரன் பயன்படுத்துகிறார். அப்ப ஆண்டவன் இந்த வருஷத்தை நன்மையினாலும் ஆவிக்குரிய செழிப்பினாலும் நம்மை நிரப்புவார் என்று சொல்லி வேதத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். நம்முடைய திருச்சபையிலே நாம் வாக்குத்தத்த வசனங்கள்லாம் கொடுப்பது கிடையாது. காரணம் என்னவென்றால், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்குரியவைகள். வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா வாக்குத்தத்தங்களும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இலவசமானதுதான். ஆனால் அவைகள் மலிவானதல்ல. ஒவ்வொரு வாக்குத்தத்துக்கு பின்னால் நிபந்தனைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த நிபந்தனைகளை நாம் நிறைவேற்றும் பொழுது மாத்திரமே அந்த வாக்குத்தத்தம் நமக்குரியதாக இருக்கும். நான் ஒவ்வொருவரும் சொன்னது போல, உங்களுக்கு எத்தனை வாக்குத்தத்த வசனங்களை ஏசாயாவில இருந்து, உபாகமத்தில இருந்து, எரேமியாவில இருந்து எத்தனை வசனம் சொன்னாலும் அந்த வசனத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய நிபந்தனையை நீங்கள் நிறைவேற்றாத பட்சத்துல அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குரியதா இருக்கவே இருக்காது. எனவே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை மிக சுருக்கமாக நான் தியானிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். உபாகமத்தின் புஸ்தகம் எப்பொழுது எழுதப்பட்டது? தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர்களை விடுதலையாக்கி மீட்டு 40 வருட காலங்கள் வனாந்தரத்திலே அவர்களை வழிநடத்தி வந்தார். அந்த 40 வருடம் முடிகிறதான அந்த நேரத்திலே இப்ப கானான் தேசத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க போகிறார்கள். இதுவரை 40 வருடங்கள் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவர்களுடைய சூழ்நிலைகள், அவருடைய குடும்ப வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை எல்லாம் ஒரு வித்தியாசம். இப்ப புதிய சூழ்நிலைக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க போகிறார்கள். கானான் தேசத்தை, யோர்தான் நதியை அவர்கள் கடந்து வந்த உடனே கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகிறார்கள். இந்த கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு முன்பதாக அங்க ஒரு ஹால்ட், மோசே எல்லாரும் அங்கே நிறுத்தி பின்னால் திரும்பி பார்க்கும்படியாக அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார்.
உன் தேவனாகிய கர்த்தர் இந்த 40 வருஷ காலமாக உங்களை நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. எவ்விதமாக ஆண்டவர் 40 வருஷ காலமாக உங்களை நடத்தினார்? முதலாவது, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தார். இரண்டாவது, அவருடைய எல்லா தேவைகளையும் குறைவில்லாமல் சந்தித்தார். அவர்களுடைய பிரயாணத்திலே கர்த்தர் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் வழி நடத்துதலையும் கொடுத்து இம்மட்டும் இந்நிலைமையிலே வழி நடத்தி வந்தார். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை இஸ்ரவேல் ஜனங்களைப் போல உலக தோற்றத்துக்கு முன்பதாக தெரிந்து கொண்டு நம்மை முன்குறித்து ரட்சித்து அழைத்து அவருடைய திருச்சபையிலே அங்கங்களாக, அவருடைய சரீரத்திலே அங்கங்களாக நம்மை ஏற்படுத்தி வைத்தார். ஆக நம்முடைய கடந்த காலத்தை நினைத்து பார்க்கும் பொழுது தேவனுடைய மீட்பை நாம் நினைவு கூர்ந்து எப்பொழுதும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். தேவனுடைய பராமரிப்புகளை நாம் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது என்கிற வசனத்தின்படி தேவன் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார் அல்லவா? 2024 வருஷத்தை திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு குறைவும் இல்லாமல் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார் அல்லவா? நம்முடைய தேவைகளை அற்புதமாக சந்தித்திருக்கிறார் அல்லவா? ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி நிறைந்த இறுதித்தோடு கூட அவரை துதியோடு கூட இந்த வருஷத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வழி நடத்துதல் நம்மோடு கூட இருந்ததற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அந்த விதமாக நம்முடைய கடந்த காலத்தை காட்டிலும் இந்த வரப்போகிற இந்த வருஷத்திலே ஆண்டவர் நம்முடைய பாதைகளை, நம்முடைய வாழ்க்கையை நன்மையால் நிரப்பி நம்முடைய பாதைகளை செவ்வையாக்கி செழிப்பான ஆசீர்வாதமான வடத்துக்குள்ளே ஆண்டவர் நாம் பிரவேசிக்க செய்வார் என்பது சந்தேகம் கிடையாது. ஆகவே இந்த அதிகாலை வேளையிலே முதலாவது ஆண்டவர் இந்த வருஷத்திற்கு கொடுக்கக்கூடிய 5 விதமான நன்மைகளை குறித்து நாம் சிந்திப்போம். அந்த இன்ட்ரோடக்ஷனாக மாத்திரம் அதை நான் சொல்லிக்கொண்டு நான் செல்லுகிறேன். உபாகமம் 11ஆம் அதிகாரத்துல நீங்க இந்த அதிகாரம் முழுவதும் கவனமாக நீங்கள் வீட்டிலே வாசித்து பார்ப்பீர்களானால் இந்த அதிகாரத்திலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள், அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கான நிபந்தனைகள் அனைத்தும் இந்த அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ முதலாவது நாம் வாக்குத்தத்தங்களை நாம் பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் புதிய தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறார்கள், புதிய சூழ்நிலைக்குள்ளே பிரவேசிக்க போகிறார்கள். அவருடைய ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம் இப்ப நம்ம புதிய வருஷத்திலே புதிய சூழ்நிலையிலே நாம் பிரவேசிக்க போகிறோம். அப்ப இந்த வருஷம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளோடு இப்ப நம்ம அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பகுதியில நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் என்பதற்கு பதிலாக வருடம் என்று சொல்லி நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். வாசிங்க இப்ப முதலாவதாக 11ஆம் வசனம். போதும். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ அல்லது நீங்கள் சுதந்திரிக்க போகிற வருஷமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள ஒரு தேசம். இஸ்ரவேல் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம்தான், செழிப்பான ஒரு தேசம் தான். அதே சமயத்துல அது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த ஒரு தேசம். இந்த மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நமக்கு எதை காண்பிக்கிறது என்றால், வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் நிறைந்தது. வாழ்க்கை என்பது சந்தோஷமும் துக்கங்களும் நிறைந்தது. வாழ்க்கை என்பது சுகமும் வியாதிகளும் நிறைந்தது. எல்லாம் கலந்ததுதான் வாழ்க்கை. நாம் எப்பொழுதுமே
இந்த வருஷத்துல எனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் ஆண்டவர் கொடுக்க கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமான வருடமா இருக்கணும் அப்படின்லாம் நீ எதிர்பார்க்கவே கூடாது. ஆண்டவர் நம்மை அவருடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருக்கிறார். சகலத்தையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார். சகலமும் அவருடைய ராஜரீக திட்டத்தின்படியும் சித்தத்தின்படியும் தான் அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகவே ஆண்டவர் வழி நடத்தி செல்லுகிற பாதை எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். மரியாள் சொல்லுகிறது போல, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய சித்தம் போல் என்னை நடத்தும் என்று சொல்கிறார் அல்லவா? அந்த விதமாக இந்த நம்முடைய ஜெபமும் எதிர்பார்ப்பும் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் என்னை எந்த விதமான பாதையிலே வழி நடத்தினாலும், எந்த சூழ்நிலையிலே வழி நடத்தினாலும் என்னுடைய நன்மைக்கு ஏதுவாக மாத்திரமே அதை செய்வார் என்கிற அந்த முழுமையான டோட்டல் கமிட்மெண்ட், முற்றிலுமான அர்ப்பணிப்போடு கூட நாம் இந்த வருஷத்திலே பிரவேசிக்க வேண்டும். இரண்டாவது, அதே வசனத்தில் நாம் பார்க்கிறோம், வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற தேசம், குடிக்கிற வருடம் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற ஒரு தேசம் என்றால் என்ன? விவசாயிகள் எப்பொழுதுமே மழையை சார்ந்திருப்பார்கள், மழையை நம்பியிருப்பார்கள். எப்பொழுது மழை வரும், மழை வந்த உடனே அதற்கேற்ற விவசாயத்தை அவர்கள் செய்கிறார்கள். எப்படி அதுக்கு என்ன சொல்லுவாங்க? வானம் காத்த பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையும் கூட ஒரு வானம் காத்த பூமியை போல ஆண்டவரை மாத்திரம் நாம் நோக்கி இருக்க வேண்டும். வேலைக்காரனுடைய கண்கள் எஜமான்களை நோக்கி இருக்கிறது போல, ஆண்டவரே எங்களுடைய கண்கள் எப்பொழுது உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். நம்முடைய கண்கள் எப்பொழுதும் பரத்தை மாத்திரம் நோக்கி இருக்கிறதா இருக்க வேண்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த வருஷத்துல நாம் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார். ஆண்டவர் ஒரு நாள் என்னை வெட்கமடைய செய்ய மாட்டார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவன் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அவர் வெட்கமடைய செய்யாத தேவன் இந்த வருஷத்துல என்னை வழி நடத்துவார் என்கிற விசுவாசம் நமக்குள்ள காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. ஆகவே நாம் முற்றிலுமாக ஆண்டவரை சார்ந்து வாழுகிற வாழ்க்கையாக இந்த வருஷத்தை நாம் துவக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். எந்த சூழ்நிலை முழங்கால் படியிட்டு நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய பிரச்சனைகளுக்காக மனிதனை சார்ந்திருப்பதை விட, மனிதனை நம்புவதை விட கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அதனால எப்போதும் எல்லா காரியத்திற்கும் கர்த்தரை நாம் நம்பிக்கையாய், கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அந்த ஒரு நம்பிக்கை நாம் இன்றைக்கு பழைய வருடத்திலே கேட்ட செய்தியின்படி அந்த விசுவாசத்தோடு இந்த வருஷத்தை நாம் துவக்க வேண்டும். அடுத்து மூன்றாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கர்த்தரின் கண்கள் வைக்கப்பட்டிருக்கிற தேசம். கர்த்தரின் கண்கள் நம் மீது வைக்கப்பட்டிருக்கிற ஒரு வருடம் 2025 வருடம். 2 நாளாகமும் 16:9 வாசித்து பார்க்கும் பொழுது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கு பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் நன்மை செய்வதற்காக அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. யாருக்கு? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தான் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறார். ஆகவே நாம் உத்தம இருதயத்தோடு
இந்த வருஷத்திலே கர்த்தரை நாம் பின்பற்ற வேண்டும் பிரியமானவர்களே. 32 சங்கீதம் 8 வசனத்துல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்ப ஆண்டவருடைய கண்கள் நம் மீது வைக்கப்பட்டிருக்கிறபடினாலே எந்த நேரத்திலே நமக்கு எது தேவை, எந்த சமயத்திலே எது நமக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் அவருடைய வேளையில் அவருடைய சித்தத்தின்படி சகலத்தையும் நடப்பிக்க வல்லவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. நான்காவதாக நாம் பார்க்கும் பொழுது, இந்த வருஷத்துல 14 வசனம், ஏற்ற காலத்தில் முன்மாரியை பின்மாரியை பெய்ய பண்ணுவேன் என்று சொல்கிறார். அப்படின்னா தம்முடைய ஜனங்களுடைய தேவையை அறிந்து ஏற்ற நேரத்திலே ஏற்ற நன்மைகளை ஆசீர்வாதங்களை அவர் குறைவில்லாமல் நிறைவாக நமக்கு கட்டளையிடுவார். மழை எதை குறிக்கிறது? மழை செழிப்பை குறிக்கிறது. மழை நம்முடைய தேவையை சந்திப்பதை குறிக்கிறது. மழை நமக்கு ஜீவனை, தண்ணீர் நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்வாதாரத்திற்கான எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். ஆகவே நாம் நமக்காக கலங்காதபடி, நம்முடைய தேவைகளுக்காக கவலைப்படாதபடிக்கு, நம்முடைய சூழ்நிலைகளுக்காக நாம் வருத்தப்பட்டு கொண்டிராதபடிக்கு எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும் என்று பவுல் சொல்லுகிறார். எனவே போன வருஷத்துல இருந்த கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மீது நீங்கள் வைத்து விட வேண்டும் பிரியமானவர்களே. ஏனென்றால் இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போகிறார்? அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அடுத்தபடியான ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், விசாரிக்கிற கர்த்தர் விசாரிக்கிற ஒரு தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது 12 வசனத்துல. அது உன் தேவனாய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் கடைசி வரை அவர் நம்மை விசாரிக்கிறவர். ஒரு மனிதன் வேதனையோடு இருக்கும் பொழுது, வியாதியிலே இருக்கும் பொழுது, துக்கத்திலே இருக்கும் பொழுது, யாராகிலும் ஒருவர் அதை அறிந்து இதை குறித்து எதையுமே கேட்காமல் அதை பற்றி விசாரிக்காம போனா என்ன சொல்லுவோம்? ஒரு வந்தாரு, எல்லாம் தெரிஞ்சு ஒரு வார்த்தை கூட விசாரிக்கலையே, ஒரு வார்த்தை கூட கேட்கலையே அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே சமயத்துல நீங்க ரொம்ப சோர்வா இருக்கும்போது, துக்கமா இருக்கும்போது யாராவது வந்து உங்களை விசாரிச்சாங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் படபட எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க. சொல்லிட்டு என்ன சொல்லுவீங்க? இப்பதான் என் மனசுல இருக்கிற பாரமே இறங்கின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே போலதான் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவருடைய சமூகத்தை நாடி செல்லும் பொழுது நம்மை அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி 1 பேதுரு 5 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த வருஷம் கர்த்தர் விசாரிக்கிற ஒரு வருஷம். கடைசியாக இந்த 15 வசனத்தை வாசிங்க. இப்ப தேவன் முன்மாரியை பின்மாரியை அனுப்புகிறதுனாலே, ஏற்ற நேரத்திலே மழையை வர்ஷிக்க பண்ணுகிறதுனாலே, மிருக ஜீவன்களுக்கெல்லாம்
புல்லை முளைக்க பண்ணுகிறதுனாலே என்ன கிடைக்கிறது? நீ சாப்பிட்டு திருப்தி அடையக்கூடிய நிலையை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா சாப்பிட்டு திருப்தி அடைவா என்று சொன்னால் மன நிறைவான ஒரு வாழ்க்கை. சில சமயங்கள மனுஷனுக்கு எவ்வளவுதான் இருந்தாலும், எவ்வளவுதான் நல்ல உணவுகளை சாப்பிட்டாலும், எல்லா வசதியும் இருந்தாலும் மனிதனுக்கு என்ன இல்ல? மன திருப்தி கிடையாது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை சார்ந்திருக்கும் பொழுது நமக்கு ஒரு மன நிறைவான வாழ்க்கையை தேவன் கொடுப்பார். ஒருவேளை மற்றவர்களை போல ஒரு வசதி இல்லாமல் இருக்கலாம், பொருளாதாரத்திலே நலிவடைந்த நிலையிலே இருக்கலாம், போதுமான வருமானம் நமக்கு இல்லாமல் இருக்கலாம், நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்குள்ளே நாம் இருப்போமானால் ஆண்டவர் இருப்பதை கொண்டு மன நிறைவாக நம்மை வாழ வைப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், பசியாயிருக்கும் பட்டினியாயிருக்கும் கற்றுக்கொண்டேன். எல்லாவற்றிலும் அவர் சொல்றாரு, நான் என் நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். அப்போ ஒரு மனரம்யமான வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கும் பொழுது, அவரிடத்துல விசுவாசமா இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த மனரம்யமான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும். இல்லைன்னா எது இருந்தாலும் ஒரு மனரம்யமே இருக்காது. எத்தனையோ பேர் அப்படி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? மனரம்யம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த 2025 வருஷம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த வருஷமாகவும், கர்த்தர் விசாரிக்கிற ஒரு வருஷமாகவும், கர்த்தருடைய கண்கள் நம் மீது வைக்கப்பட்டிருக்கிற ஒரு வருஷமாகவும், முன்மாறி பின்மாறி பெய்து நமக்கு செழிப்பை உண்டாக்குற வருஷமாகவும், ஒரு திருப்தி அடைந்த ஒரு வருடமாகவும் ஆண்டவர் மாற்றுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். இந்த 5 வாக்கு தத்தங்கள். அதே சமயத்தில் இந்த 5 வாக்கு தத்தங்களும் நமக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொன்னால், நிறைவாக வேண்டும் என்று சொன்னால் 5 விதமான நிபந்தனைகளை கொடுத்திருக்கிறார். அந்த 5 நிபந்தனைகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது நிபந்தனை, இந்த அதிகாரம் முழுசு நீங்க கவனமா வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாக்கு தத்தங்களும் நிபந்தனைகளும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. முதல் நிபந்தனை, 1ஆம் வசனம் வாசிங்க. அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கைக்கொள்வாயாக. போதும். முதலாவது நிபந்தனை, தேவனிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டும். எப்படி தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும்? தேவனிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும். அப்படின்னு சொன்னா நமக்குள்ள சிங்கிள் மைண்ட், சிங்கிள் கோல், சிங்கிள் பர்பஸ். அது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அன்பு கூறுவதுதான். ஏன் கர்த்தரிடத்திலே அன்பு கூற வேண்டும்? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. The love of Christ constraineth me. ஏன் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது பவுல் சொல்றாரு? கீழுள்ள வசனங்களை அதை வாசித்து பாருங்க. வாசிங்க. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க, எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காக மரித்தார் நிதானிக்கிறோம். அப்ப கிறிஸ்து நமக்காக மரித்ததனால நாம் அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம். கிறிஸ்து நமக்காக நம்முடைய ஜீவனை கொடுத்ததனால அவரை நாம் நேசிக்கிறோம். அது மட்டுமல்ல, அவரை நாம் நேசிக்கிறோம், அன்பு கூறுகிறோம் என்றால் நாம் யாருக்காக வாழ வேண்டும்?
கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அவர் எனக்காக மரித்ததுனால இனி நான் எனக்காக வாழாதபடிக்கு கிறிஸ்துவுக்காக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே கூறுகிறதை பார்க்கிறோம். அப்ப நம்ம வாழுகிற வாழ்க்கையின் நோக்கம், நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள், நம்முடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் எல்லாம் என்னவென்றால் கிறிஸ்துவுக்காக வாழுகிற வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். நாம் நம்முடையவைகள் அனைத்தும் கிறிஸ்துவுடையதாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு நம்மிடத்திலே இருக்கும். அதுதான் அன்பு கூறுதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு பேதுருவை பார்த்து கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? எத்தனை தடவை கேட்டாரு? 3 தடவை கேட்டார். 3 முறையும் ஆண்டவரே எல்லாம் உமக்கு தெரியும், நான் நம்ம இடத்துல அன்பாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 3 முறை மறுதளித்தான். இப்ப 3 முறை அறிக்கை செய்கிறான், ஆண்டவரே உம்மிடத்தில் நான் அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லி. அதே போல பேதுரு எப்படி அவன் மறுதளித்தானோ அதற்கு ஆப்போசிட்டாக சகோதரர் கூறினார் அல்லவா, பேரடாக்சிக்கல் சொல்லி, அதற்கு மாறாக அவர் ஆண்டவரிடத்திலே அன்பு கூர்ந்தார். கடைசி வரை அவருக்காக வாழ்ந்தார், அவருக்காக மரித்தார், இரத்த சாட்சியாக மரித்தார். ஆகவே கிறிஸ்துவின் அன்பிலே அவர் நிலைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில முதலாவது இந்த வருஷத்துல எடுக்கிற தீர்மானம், இயேசுவை நேசிக்கிறோம், அவரை நேசிக்க வேண்டிய விதத்தில் நேசிக்கிறோமா அப்படி சொல்லி பார்த்து இன்னும் அதிகமாக நேசிக்கணும். அதான் பெக்மான்ஸ் ஃபாதர் பாட்டு பாடுறாருல்ல, இன்னும் அதிகமாய் உம்மிடத்தில் அன்பு கூறுவேன். அழக அருமையான ஒரு பாடல். பாடுங்க அந்த ஸ்டான்ஸா. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆகவே அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக. போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷத்துல இன்னும் அன்பு கூறுவேன். 2வது நிபந்தனை, அவருடைய பிரமாணங்கள், அவருடைய கட்டளைகள், அவருடைய நியாயங்கள் எல்லாவற்றையும், அவருடைய நியமங்கள் யாவற்றிற்கும் நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும், கை கொள்ள வேண்டும். அவருடைய கட்டளை, நியாயங்கள், கற்பனைகள் எல்லாம் பாரமானவைகள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதத்தை வாசிக்கிறதிலே கவனமா இருக்கணும். எத்தனை பேர் தினமும் அட்லீஸ்ட் ஒரு 5 அதிகாரமாய் 2 அதிகாரமாயிலும் நான் கருத்தாக வாசிக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? இப்ப நான் கை தூக்க சொல்லல, யோசித்து பாருங்க. சில சமயத்துல பைபிள் படிக்கிறோம், வேகமா படிச்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு போயிடுறோம், ஏதோ நம்ம மன திருப்திக்காக. அப்படி படிக்காம கருத்தோடு வேதத்தை வாசித்து அந்த பகுதியில, இந்த பகுதியில ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன, இதிலே ஆண்டவருடைய கட்டளை என்ன, இந்த பகுதியிலே நான் கீழ்ப்படிய வேண்டிய காரியங்கள் என்ன, என்னுடைய வாழ்க்கைக்கும் இந்த பகுதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்த்து அவருடைய கட்டளைக்கு கற்பனை கீழ்ப்படிந்து நாம் வாழும் பொழுது நிச்சயமாக இந்த வருஷம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் நிறைந்த வருடமாய் இருக்கும். 3வதாக 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. போதும். ஆகையால் நீங்கள் பலப்படும்படிக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற காரியத்திலே, அவர் கீழ்ப்படுகிற காரியத்திலே பலப்பட வேண்டும். ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நாமும் கூட
கர்த்தருக்குள்ளே அதிகமாக பலப்பட வேண்டும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 3:16 வாசிங்க. எபேசியர் 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்பட வேண்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் 2 மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒன்று உள்ளான மனிதன், இன்னொன்று வெளியரங்கமான மனிதன். நாம் எல்லாரும் அந்த வெளியரங்கமான மனிதனை மட்டும்தான் பார்க்கிறோம். உள்ளான மனிதனை யாருமே பார்க்க முடியாது. எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கிற உள்ளான மனிதனுக்கும் வெளியரங்கமாக மற்றவரிடத்திலே காண்பிக்கிற இந்த மனிதனுக்கும் ஒற்றுமை இருக்குதா? ஒரே மாதிரி இருப்பாங்களா 2 பேரும்? இருக்க மாட்டாங்க, சொல்லவே முடியாது. ஆண்டவர் ஒருவேளை நம்முடைய உள்ளான மனிதனுடைய நிலைமைய வெளிச்சம் போட்டு காண்பிப்பாரானால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஆகவே இந்த உள்ளான மனிதன் பலப்பட வேண்டும், கர்த்தருக்குள்ளே பலப்பட வேண்டும். நம்முடைய ரகசியமான எண்ணங்கள், ரகசியமான சிந்தனைகள், ரகசியமான வாழ்க்கை, நம்முடைய எல்லா காரியங்களும் ஒழித்து விட்டு அவருக்குள்ளே நாம் பலப்பட வேண்டும். கர்த்தருடைய சத்துவத்திலே நாம் பலப்பட வேண்டும். அப்போ நம்முடைய சரீரம் பலன் அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சரீரத்திற்கு எப்படி ஆகாரம் தேவையா இருக்கிறதோ, நம்முடைய சரீரத்துக்கு தண்ணீர் எப்படி தேவையா இருக்கிறதோ, அதே போல உள்ளான மனுஷனாகிய ஆவிக்குரிய மனுஷன் பலன் அடைய வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரிய ஆகாரமாகிய வேத வசனமும் ஆவிக்குரிய தண்ணீராகிய ஜெபமும் நமக்கு தேவை. இந்த ஜெபமும் வேத வாசிப்பும் தான் உள்ளான மனுஷனை பலனடைய செய்யக்கூடியதா இருக்கும். ஒருவேளை இதற்கு முன்பதாக இந்த வேத வாசிப்பிலே ஜெப வாழ்க்கையிலே குறைவுள்ளவர்களா இருப்போமானால் இந்த வருஷத்திலே நாம் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்குள்ளே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு, வாசிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு தினமும் நேரத்தை ஒதுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, 1 பேதுரு 2:2 3 வாசிக்கும் போது வாசிங்க. அது இல்ல, நம்ம உள்ளான மனுஷன்ல பலனடைந்து வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் இந்த ஆவிக்குரிய பாலாகிய வேத வசனத்தின் மீது வாஞ்சியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் நாம பலப்பட முடியும். பிரியமானவர்களே, அந்த முழு பலத்தை அடைவதற்கு நாம் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். 4வதாக இந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். 9ஆம் வசனத்தை வாசிங்க. போதும். நீங்கள் சுதந்தரிக்கிற போகிற தேசத்திலே பிரவேச சுதந்தரிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய சவால் இருந்தது. கிட்டத்தட்ட 31 ராஜாக்களை முறியடித்து யோசுவா அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டான். அதே போல ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். அப்படி சுதந்தரித்துக் கொள்ளும் பொழுது மட்டும்தான் இவைகள் நமக்குரியதா இருக்கும். எப்படி இதை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும்? அவருடைய நிபந்தனைகளை கை கொள்ளும் பொழுதுதான் அதை நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். இல்லைன்னா எத்தனை பிரசங்கர் வந்து எத்தனாயிரம் வாக்குத்தத்தங்கள் சொன்னாலும் அது நமக்குரியதாக மாறவே மாறாது. பிரியமானவர்களே, கடைசியாக அதே வசனத்தை வாசிங்க. 9ஆம் வசனம். அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நீங்கள் நீடித்து வாழும்படிக்கும் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகள் எல்லாம் கைக்கொள்வீர்களாக. போதும். அப்ப பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீடித்து வாழ வேண்டும் என்று சொன்னால்
ஆண்டவருடைய கற்பனைகள் எல்லாம் கை கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்க கானான் தேசத்துல எத்தனை வருஷம் இருந்தாங்க தெரியுமா? 200 வருஷ காலங்கள். 200 வருஷ காலங்கள்ல 19 ராஜாக்கள் இஸ்ரவேலையும் 20 ராஜாக்கள் யூதாவையும் ஆட்சி செய்தார்கள். இந்த ராஜாக்களின் காலங்களாகிய இந்த 200 வருட காலங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஆனால் கடைசி வரை அவர்களால் காத்து கொள்ள முடியவில்லை. அந்த கிருபையை அவர்களால் ஆசீர்வாதத்தை காத்து கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? அவருடைய கட்டளைகளை, நியாயங்களை, கற்பனைகளை கை கொள்ளாதபடிக்கு விக்கிரக ஆராதனையை அவர்கள் செய்ய ஆரம்பித்தனால, பாகால்களை வணங்கினதுனால, அவர்களை சுற்றி இருக்கிற புறஜாதியாரை போல வாழ்ந்தபடினால அசீரியாவும் பாபிலோனும் அவளை சிறைபிடித்து சென்றார்கள். சிறைபிடித்து சென்றவர்களிலே ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் தான் திரும்பி வந்தார்களே தவிர பெரும்பான்மையான ஜனங்கள் திரும்பி வரவில்லை. இஸ்ரவேல் அதன் பிறகு முற்றிலுமாக சீரழிந்தே போய்கொண்டிருந்தது. 1948ஆம் ஆண்டு வரை அது ஒரு பாலைவனமாகவே அது காட்சியளித்தது. ஆண்டவருடைய திட்டம் அதுவல்ல. ஆண்டவருடைய திட்டம் என்னவென்றால், தேவனுடைய ஜனங்கள் தேவன் கொடுக்கிற நன்மைகளை நீடித்த நாட்களாக அவர்கள் அனுபவிக்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எனவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த 5 காரியங்கள், முதலாவது நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். 2வது அவருடைய பிரமாணங்கள், கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். 3வது உள்ளான மனுஷர்களே நாம் பலப்பட வேண்டும். 4வது வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கிறிஸ்துவுக்குள் நாம் நீடித்து வாழ்கிறவர்களாக இருப்போம். நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு பாதுகாப்பானது. கடைசி வரை தேவன் நம்மை வழுவாதபடி பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே தேவன், கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். தேவன் நம்மிடத்தில் எதைத்தான் எதிர்பார்க்கிறார்? அதை வாசிங்க. முந்தின அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேற எதை உன் தேவனாய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேற எதை கர்த்தர், தேவனாய் கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? ஒரே காரியத்தை தான் கேட்கிறார். அது எதற்காக அதை கேட்கிறார்? இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், உனக்கு நன்மை உண்டாகும்படி. அப்ப நமக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்று சொன்னால், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் இந்த வருஷத்தில் நமக்கு நன்மையை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வருஷத்திலே நம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிய வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நாம் ஆண்டவரிடத்திலே அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய பாதையிலே நாம் வழிநடக்கும் பொழுது இந்த எல்லா நன்மைகளும் நமக்குரியவர்களாய் இருக்கும். பிரியமானவர்களே, ஆக 5 விதமான வாக்கு தத்தங்களை நான் கூறினேன். 5 விதமான நிபந்தனைகளை உங்களுக்கு நான் கூறினேன். அதனால் இந்த 11ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் இந்த வாக்கு தத்தங்களும் நிபந்தனைகளும் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விதமான வாக்கு தத்தங்களினாலும் நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் தேவன் நம்மை இந்த 2025ஆம் வருடத்திலே நிரப்பி நம்மை வழி நடத்துவாராக. தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.